வெல்கம் டு பிரகாஷ்னி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் பட்டர் மசாலாங்க. அதுவும் என் பையன் கேட்ட மாதிரி ஹோட்டல் ஸ்டைல அத்தன்டிக்கா செம்ம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ் கண்டிப்பா நான் போட்டு விடுவேன். இன்னொன்னு என்னன்னா, இன்கிரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கோங்க. சாப்டு ஆனியனுங்க 3 பெரிய பல்லாரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதையும் பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஒரே ஒரு இது சில்லிங்க, க்ரீன் சில்லி, அதையும் இதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு 2 க்ரீன் சில்லியை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இருக்குல்லங்க, அதனுடைய தண்டு. இதுக்கு ஸ்மெல்லு எல்லாமே சூப்பராக இருக்கும். அது தரது இந்த ஸ்டெம் தான், ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னா இது கார்லிக் ஒரு 12 பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு இன்ச்சு அந்த மாதிரி ஒரு 3 பீசஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 12 முந்திரி பருப்பை நான் சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன். அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பிரிஞ்சி இலை, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மெத்திங்க. ஓகேங்க. இதுக்கப்புறம் மஷ்ரூம் எடுத்துக்கிறோங்க. மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு டவல் எடுத்து நல்லா தொடச்சி வச்சிருங்க. தண்ணியில் ஊற போட்டு வைக்காதீங்க, ஓகேவா? அப்போ க்ளீனாக நீட்டாக இருக்கும், தண்ணியும் கொக்காது. ஓகேங்க. நான் அடி பாகத்தை கட் பண்ண பார்த்தீங்களா, அது மாதிரி கட் பண்ணி 2 பீஸா மஷ்ரூம் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சில இன்க்ரீடியன்ஸ் அரைக்க தக்காளி பழம், அப்புறமேட்டுக்கு பூண்டு பல்லு, ஜிஞ்சர், அப்புறமேட்டுக்கு அந்த கொரியாண்டர் ஸ்டெம் எடுத்து வச்சிருந்தால அது, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி ஒரு பீஸு, அப்புறமேட்டுக்கு கேஷ்யூ ஊற வச்சிருந்தால அதையும் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயை அடுப்பில் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு அது கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஜீரகம், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பொடி பொடியாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர வரையும் வதக்குங்க. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு பொறுமையாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு குழம்புக்கு கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்குங்க. அதுக்காக தான். கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சுங்க. ஆனியன் வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தேவையான மசாலா, அதாவது மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோடு சுடுதண்ணி ஊற்றுங்க. ஏன்னா இது மசாலா பச்சை வாசனம் போகணும், இன்னொன்று அடிப்பிடிக்கக்கூடாது. 2 விஷயத்துக்காக தான். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வதக்குங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இது பியூரியா அப்படியே ஊற்றுங்க. ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு சால்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லாவே வதக்குங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கல க்ரீன் சில்லி, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம சிம்மில் வச்சு செஞ்சோங்க மசாலா போட்டதெல்லாம். இதுக்கப்புறம் ஃபுல்லில் வச்சுக்கோங்க. ஃபுல்லில் வச்சு நம்ம மஷ்ரூம் எல்லாத்தையுமே போட்டுருங்க. போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு அதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுட்டு இடையில நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாம் சொதந்து நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. இங்கே பாருங்கள், தண்ணி அழகாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. அதனால் இது திக்காக இருக்கணும். இதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏன்னா 5 நிமிஷம் நம்ம வதக்கிருக்கோம்ல, அதிலே தண்ணி பிரிஞ்சு வந்துடுங்க. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க. இது திக்காக இருந்தால் தான் மஷ்ரூம் பட்டர் மசாலா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செய்யுங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லில் வச்சுக்கலாங்க. இவ்வளோ நேரம் நம்ம சிம்மில் வச்சுருந்தோம். இதுக்கப்புறம் ஃபுல்லில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அழகாக கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லியும் தூவி இறக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்குங்க. ஓகேவா? சொல்ல மறந்துட்டேங்க. லாஸ்ட்டாக பட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரம் மசாலா பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டர் சேருங்க. லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்களேங்க, எம்மியான டேஸ்டான மஷ்ரூம் பட்டர் மசாலா ரெடி. நான் சைட்லேயே ரைஸ் வச்சுட்டேங்க. ரைஸ் வச்சுட்டு நான் நார்த் இந்தியன் பாப்படு ஒன்று சுட்டுருக்கேன். இப்பயும் சொல்கிறேன், நான் நார்மலாக டெய்லி செய்கிறதுனால நான் கையில் சுடுறேன். ஆனால் நீங்கள் ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கோங்க, சுட்டுக்காதீங்க கையை, ஓகேவா? இதில் கொஞ்சம் ரைஸை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு நம்ம இப்போ மஷ்ரூம்
மஷ்ரூம் பட்டர் மசாலா இருக்குல்ல அதையும் ஊற்றி நம்ம நார்த் இந்தியன் பாப்பட் வச்சு எல்லாத்தையும் 3லையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு செஞ்சு கொடுங்க, டின்னருக்கு செஞ்சு கொடுங்க, எதுக்குனாலும் சரி. சப்பாத்தி, பூரி, நான், தந்தூரி எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நார்த் இந்தியன் டிஷ் மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.